பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் விற்று தீர்ந்ததால் பயணிகள் கடும் அதிருப்திக்கு ஆளாகியிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு எவ்வளவு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட போகிறது என்பது தொடர்பான கூடுதல் தகவல்களை தெற்கு ரயில்வேயுடைய பயனர் ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜாஃபர் அலியிடம் கேட்டு பெறலாம். சார் வணக்கம் சார். டிக்கெட் தொடங்கின சில நிமிடங்களில் பொங்கலுக்கான முன்பதிவு விற்று தீர்ந்துருச்சு. என்ன பிளான் வச்சுருக்கிறோம், எவ்வளோ ட்ரெயின் சார் இயக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது சார் அடுத்த ஆண்டு? சார், தெற்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் வர தீபாவளிக்கு போன தீபாவளிக்கு ரெகுலர் ட்ரெயின்ஸ் இல்லாமல் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் கூட இனிஷியேட் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ மக்கள் அதிகமாக ரயில்வே மூலமாக ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி கூட பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காரு, பீப்புள் ஆர் மோர் டிபெண்டபிள் அண்ட் பிலீவிங் ஆன் ரயில்வே செக்டார் சொல்லி. ஸோ அது பேஸ் பண்ணி எல்லா ஒகேஷனில் எல்லா ஜோன்ஸில் ட்ரெயின்ஸ் அதிகமாக ஏற்றுவாங்க. தெற்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமாக வர தீபாவளிக்கு ஏற்றுனாங்க. இப்போது பொங்கல் பொறுத்த வரைக்கும் சார், சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் ட்ரெயின் அதிகமாக ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சார், போன தீபாவளிக்கே நம்ம பஸ் ட்ராவலர்ஸ் பார்த்தோம். அது மீடியா வழியாக இந்த குற்றச்சாட்டும் நான் பார்த்தேன். குறிப்பாக இந்த தந்தியிலையும் நான் குறிப்பாக பார்த்தேன். நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பஸ்ஸோட காஸ்ட் 2 மடங்கோ 3 மடங்கோ 4 மடங்கோ அதிகமாக கடைசி நேரத்தில் பேசஞ்சர்ஸ் மேலே அந்த பேர்டன் இருக்கிறதுனால. ஸோ இந்த வாட்டி முன்கூட்டியாக 60 டேஸ் பிஃபோர், ஏன்னா 120 டேஸ் டு 60 டேஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ 60 டேஸ் பிஃபோரே ப்ரீ புக்கிங் பண்ணி ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணுங்க சொல்லி தெற்கு ரயில்வே மூலமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பேஸ் பண்ணி ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் சில நாளில் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அதிகமாக நம்பர்ஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கும் தனி புக்கிங்கும் ஒரு தெற்கு ரயில்வே சார்பாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க சார். நேற்று இது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது, ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் தொடர்பாக. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை முன்னிறுத்தினீங்க சார்? குறிப்பாக ஸ்டாப்பேஜ் இல்லாத இடத்துல ஸ்டாப்பேஜ் நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா மக்கள் எங்கே அதிகமாக டிமாண்டு கேட்டிருக்காங்களோ அங்கே ஸ்டாப்பேஜ் கேட்டிருக்கோம். அது இல்லாமல் புது ரூட்லேயும் நம்ம அடிஷ்னல் ட்ரெயின்ஸ் கேட்டிருக்கோம். ஏன்னா போன தீபாவளி செஷனுக்கு கிட்டத்தட்ட 500+ ட்ரிப்ஸ் பண்ணாங்க தெற்கு ரயில்வே சார்பாக. தெற்கு ரயில்வே நியர்லி 9 crore பேசஞ்சர்ஸ் தீபாவளிக்கு மட்டும் தெற்கு ரயில்வே நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பெருமை தெற்கு ரயில்வேக்கு. இது 21 டேஸில் 9 கோடி மக்கள் ட்ராவல் பண்ணி, இது ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த சதர்ன் ரயில்வே. அது குறிப்பாக நான் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர், ஹானரபிள் யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜிக்கு நான் நன்றி, ஆஸ் எ மெம்பர் சதர்ன் ரயில்வே யூசர்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இங்கே மெயினாக நீங்கள் தெற்கு ரயில்வே கேட்குறதுனால நான் அது சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். இன்னும் சில நாட்களில் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வித் ஹியூஜ் நம்பர்ஸ் தெற்கு ரயில்வே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் ரெகுலர் ட்ரெயின்ஸில் கூட பொங்கலுக்கு மட்டும் அதிகமாக கோச்சஸ், அடிஷ்னல் ஜென்ரல் கோச்சஸ்ஸு, ரிசர்வ் கோச்சஸும் ப்ளஸ் மெமோ ட்ரெயின்ஸு அது தெற்கு ரயில்வே சார்பாக அஃபிஷியலாக இன்னும் கொஞ்ச நாளில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க சார். நேற்று நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் எவ்வளவு ட்ரெயின்ஸ் எந்தெந்த ஊர்களுக்கு இயக்கப்படுவதற்கு பரிந்துரை பண்ணியிருக்கோம் சார்? சார், ரெகுலராக நாகர்கோயில், மதுரை, திருச்சி, திண்டிக்கல் எல்லா ஊரில் போன வருஷம் இருந்த அதே ரேஷியோ இந்த மாதிரி கொண்டு வராங்க. பட் ட்ரெயின்ஸ் அதிகமாக ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் ரயில்வே நோக்கி அதிகமாக ட்ராவல் பண்ணணும் சொல்லி ஒரு டிசைட் பண்ணதுனால அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். தீபாவளியை காட்டிலும் பொங்கல் பண்டிகைக்கு தொடர்ச்சியாக விடுமுறை அதிக அளவில் வழங்கப்படும். அதனால் ஏராளமானோர் சொந்த ஊருக்கு பெருவாரியாக செல்வாங்க. இறுதி கட்டமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த முன்பதிவு இல்லாத ரயில்கள் எங்கெங்கெல்லாம் இயக்க திட்டமிட்டிருக்கிறோம் சார்? மெமோ ட்ரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட்டில் இதை ஒரு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம், அதுவும் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரயில்வே ஹை அஃபிஷியல்ஸ் நம்ம மீட்டிங்கில் உட்காரும்போது அவங்க கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக எல்லா இடத்துல மெமோ ட்ரெயின்ஸ் போடுற மாதிரி இருக்குது. இது இல்லாமல் ரிட்டர்ன் ஜேர்னி கூட
முடிச்சுட்டு ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது இதே ஃபோர்ஸ் இதே ரஷ்ஷோட வருவாங்க. ஸோ அதுக்கும் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணி மெமோ ட்ரெயின்ஸும் அதிகமாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது சார். கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. இது மக்களுக்கு தந்தி டிவி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். பயணிகள் தற்போது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. தொடங்கின சில நிமிடங்களில் டிக்கெட்லாம் முன்பதிவு செய்யப்பட்டதுனால டிக்கெட் கிடைக்கலன்ற அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் ரயில்வே பொறுத்த வரைக்கும். ஏன்னா மக்கள் ரயில்வே நம்பி அதிகமாக வராங்க. நீங்கள் கவலைப்பட வேணாம். அதனால் 60 days பிஃபோர் சதர்ன் ரயில்வே அனௌன்ஸ் பண்ணி ப்ரீ டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்கள். ஏன்னா ஹேசல் ஃப்ரீ ஜேர்னியாக இருக்கணும்னு சொல்லி சதர்ன் ரயில்வேயோட மோட்டிவ். இதுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் எக்ஸ்ட்ரா போகீஸ் ஆட் பண்ணுறாங்க, கோச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இல்லை அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸும் அதில் அனௌன்ஸ் பண்ணுறதுனால இந்த வாட்டி எந்த சிக்கலும் இருக்காது சார். குறிப்பாக நான் ஆஸ் அ மெம்பர் சதர்ன் ரயில்வே யூசர்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டி நான் சொல்ல விரும்புகிறது என்ன சார், இது பழைய வீடியோஸ் போட்டு யூடியூப்லேயும் ட்ரெயின்ஸ் ஃபுல்லாக இருக்குது, ஜேர்னி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது சொல்லி சில பேர் அது ஒரு பேட் நேம் உருவாக்குறதுக்கு ரயில்வேக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது இந்த வாட்டி கண்டிப்பாக அவங்க அந்த கண்டிப்பாக இது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ரயில்வே அமைச்சரை இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வாட்டி பொங்கல் சிறப்பாக ரயில் மூலமாக போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் தெற்கு ரயில்வே செஞ்சுருக்கு சார். நேற்றைய தினம் தெற்கு ரயில்வே அலுவலகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு ரயில் இயக்கம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தற்போது எந்தெந்த வழித்தடங்களில் பொதுமக்கள் ஏராளமானோர் டிக்கெட்டுகளை பெருவாரியாக முன்பதிவு செய்து வராங்களோ அந்தந்த வழித்தடங்களில் அந்த சிறப்பு ரயில்கள் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்களை விரைவில் இயக்குவது குறித்து முடிவெடுக்கப்பட்டு ரயில்வே வாரியத்துடைய ஒப்புதலின் அடிப்படையில் விரைவில் அது குறித்தான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இறுதி கட்டத்தில் பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதற்கு வசதியாக திருச்சி, மதுரை உட்பட பல்வேறு இடங்களுக்கு மெமு ரயில்கள், அதாவது முன்பதிவு இல்லாத ரயில்களை இயக்குவதற்கும் ரயில்வே திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகைக்கு 500க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள், அதாவது ட்ரிப்புகள் இயக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் நடப்பு பொங்கல் பண்டிகையின் போதும் அத்தகைய முன்னேற்பாடுகள் எடுக்க தயாராகி வருவதாக ரயில்வேயுடைய தெற்கு ரயில்வேயுடைய பயனர் ஆலோசனை குழுவுடைய உறுப்பினர் ஜாஃபர் அலி தகவலை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.